Hi brothers and sisters, welcome to this new video. அதாவது கேஸ் உடைய ஒரு பேனிக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாம்பேல 25% ஹோட்டல் நேற்று மூடிட்டதாகவும் இதே இது கண்டினியூ ஆனால் 50% மூட போவதாகவும் செய்தி வந்தது. பெங்களூர்லேயே மூடியிருக்கா சொல்லப்படுது. சில இடங்களில் விறகு அடுப்புகள்லாம் சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து ஈரானியன் பேங்க் மேல வந்து அமெரிக்க இஸ்ரேல் வந்து போட்டதுனால ஈரான் வந்து வார்ன் பண்ணிருக்கு. நாங்களும் பேங்க் மேலையும் எக்கனாமிக் சென்டர்ஸ், அதாவது சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குல்ல, சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் கூகுள், இந்த மாதிரி இதுலயும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னதுக்கு அப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. 87 ஆயிருக்கு, இப்போ 84 அப்படின்னு போயிட்டு 87 வரைக்கும். அதே மாதிரி நேத்து நைட் வந்து மிக மோசமான தாக்குதலை வந்து அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் ஈரான் மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய சேக்குகளையும் இது பண்ணிருக்கு. ஏன்னா யூகே உடைய பேஸ்ல வந்து F-1 ஃபைட்டர். ஸோ ஈரான்ல வந்து நைட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிகளை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இதயமும் அதிர்ந்ததாக அவங்க சொல்றாங்க. ரொம்ப மோசமான இது வந்து, ஏன்னா யூகேல வந்து F-1 ஃபைட்டர், பெரிய பெரிய ஹெவி பாம்பர்ஸ், அதாவது போடுறது, அது அந்த இது வந்து வச்சு போட்டிருக்கலாம்னு எல்லா அனலிஸ்டும் சொல்றாங்க. கேஸ் தட்டுப்பாடு, ஆயில் தட்டுப்பாடு வரலாம். நேற்று நான் மார்க்கெட் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத டெக்னிக்கலா பார்ப்போம். இந்தியா விக்ஸ் 11% வரை மறுபடியும் அப்பாயி 21க்கு மேல ஃபியர் அதிகமாக நம்ம புரிஞ்சுக்கணும். INR வரலாறு காணாத வீழ்ச்சி 92.16 மறுபடியும் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஆனா வந்து அது ஒரு கவலை. கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணல, கொஞ்சம் டயர்ட்னால தூங்கிட்டேன். அதே மாதிரி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஐட்ல ஜாயின் பண்ணி அமர்ந்து வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நேற்றைய க்ளோஸ் இந்த சார்ட்டுக்கு போயிடலாம். இந்த இடம் தான். நேற்றைய க்ளோஸ் வந்து 24,261. இன்று ஓப்பன் 24,231. கிட்டத்தட்ட பிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. 9:20க்கு 24,299 ஹையா கிரியேட் பண்ணி அப்படியே பாருங்க கீழே விழுந்துருச்சு பாருங்க. அப்படியே கீழே அப்படியே விழுந்து 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 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. மேல இருந்து கீழே 400 பாயிண்ட்ஸ் அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துச்சு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. மணிக்கொண்டர்ல வந்து பிளட் பாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பாருங்க, பிளட் பாத் இன் டல்லாஸ் ஸ்ட்ரீட் சென்செக்ஸ் கிராஷஸ் 1150. நிப்டி 23,900. இப்போதைக்கு 23,907 ரெட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் இப்போ வரைக்குமே எவ்வளவுன்னு பாத்துருவோம். நிப்டி 50 டாப் கெய்னர். விப்ரோ வந்து இன்னைக்கு 1% அப், கோல் இந்தியா 1% அப், டாக்டர் ரெட்டி 3% அப், சன் பார்மா 3% அப். டாப் லூசர் வந்து கோல்கேட் அண்ட் பால்பேனியூ 6% டவுன், பஜாஜ் ஃபைனான்ஸ் 4.5% டவுன், ஆக்சிஸ் பேங்க் 4% டவுன், பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 4% டவுன். பொறுத்தவரை ஆட்டோ செக்டர் இன்னைக்கு 3% டவுன். இது பிரைவேட் பேங்க் இன்னைக்கு 2% டவுனு, பாரதி ஏர்டெல் வந்து 2% டவுனு, HDFC இன்னைக்கு 2% டவுனு, அப்புறம் TCS 1.5% டவுனு, ஸ்டேட் பேங்க் 1.5% டவுனு, PSU பேங்க் 1.5% டவுனு, ரியல் எஸ்டேட் 1.5% டவுனு, ICC பேங்க் 1% டவுனு, ரிலையன்ஸ் 1% டவுனு. எல்லா செக்டரும் எல்லா ஹெவி வெயிட்ஸுமே இறங்கி இருக்கு. எக்ஸப்ட் பார்மா செக்டர் மட்டும் தான் இன்னைக்கு 1/2% ஏறி இருக்கு. ரைட்டா? மார்க்கெட் வந்து ஒரு பிளட் பாத், மணி கண்ட்ரோல் சொன்ன மாதிரி 23,900 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிருக்கு. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சேம், நிப்டி அப்படியே ஃபாலோ பண்ணுது மேல இருந்து கீழே. இன்னைக்கு ஹை வந்து 56,938, இப்ப 55,975. அதுவும் சேம் டிட்டோவா கீழே அப்படியே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. என்ன அன்ஈவனா ஒரு அதாவது ஒரு இர்ரெகுலர் கேண்டில்ஸ் இருக்கு பாருங்க. இங்க ஒண்ணு, மேல ஒண்ணு, கீழே ஒண்ணு, மேல ஒண்ணு, கீழே ஒண்ணு. ஒரு கரெக்டான ஒரு யூனிஃபார்ம் இல்லாம மார்க்கெட் என்ன பண்ணனே தெரியாம முழிச்சிட்டு இருக்குன்னு நம்ம. ரைட்டா? அடுத்ததாக கோல்டை பொறுத்தவரை இன்னைக்கு யூஎஸ் ஆயில் வந்து 88, கோல்டு 5,200 இருக்குது. ஆயில் தான் ஏறிட்டு இருக்கு 2%. கோல்டு அந்த 5,200 கீழே தான் இருக்கு. சில்வரும் இன்னைக்கு வந்து போர்ட் ரேட் வந்து 15,120, சில்வர் 300. சில்வரும் சேம் அதே தான். பிட்காயினும் அதே ரேஞ்சில தான் இருக்கு. நேற்றைய ரேஞ்சில தான் இருக்கு. 69,543 பிட்காயின். சரியா? சரி. மற்றபடியாக FIDA ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். இன்னைக்கு FIDA ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை நேற்று வரைக்கும் 32,849 கோடி FIs வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டே பண்ணவே மாட்டாங்க. 100% தெரிஞ்சு போச்சு. இது வந்து போன மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க வித்தது மொத்தமே 6,600 கோடி தான். ஜனவரி மாசத்துல 41,000 கோடி, டிசம்பர் மாசத்துல 34,000 கோடி. ஆனா இவங்க மொத்தம் 6 ட்ரேடிங் செஷன்லயே 32,000 கோடி வித்துட்டு வெளியே போயிருக்காங்க.
ஆனா டிஐஎஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க. 48,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இல்லாட்டி மார்க்கெட் ரொம்ப மோசமான சூழ்நிலையில போயிருக்கும். அங்க ஒரு பேனிக் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈவென்ட்ஸை பொறுத்தவரை நீங்க ஜெர்மனியுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா அது வந்து 0.2%, இது நெகட்டிவ் தான். ஏற்கனவே 0.1% தான் இருந்தது. அப்புறம் மெயினா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அமெரிக்காவுடைய இன்ஃபிளேஷன் டாட்டா வரவேண்டிருக்கு. இது அதே மாதிரி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ்லயும் அமெரிக்காவுடைய இன்ஃபிளேஷன் டாட்டாவும் ஏதாவது பிரச்சனை ஆனால் அகல பாதாள போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அது வேர்ல்டு மார்க்கெட்டா இருக்கட்டும், அது நிஃப்டியா இருக்கட்டும், இந்த ரெண்டு டாட்டாவே ஏதாவது அப்படி இப்படி பண்ணி சரி பண்ணாங்கன்னா ஓரளவு எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம். சரியா? சரி. அதே மாதிரி ஆப்ஷன் செயின் வந்து ஓவர் சோல்டு தாங்க இந்த இப்போ வரைக்கும். அதாவது 13.28 டிவைடட் பை 21.40 ஓவர் சோல்ட்ல போயிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் வந்து 0.25% டவுனு, S&P 500 0.25% டவுனு, நாஸ்டாக் பிளாட்டா ட்ரேட் ஆகுது. யூரோப் இங்கிலாந்து FTSE 1% டவுனு, CSE இட்டாலி 1.25% டவுனு, DI ஜெர்மனி 1.5% டவுனு, ஜப்பான் நிக்கி 1.5% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் பிளாட்டு, ஹாங்காங் ஹாங்செங் 0.25% டவுனு, டைவான் 4% அப்பு, கொரியா கோஸ்பி 1.5% டவுனு, SCT காம்போசிட் 0.5% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 0.5% டவுனு, சங்கை சைனா 0.5% அப்பு. குளோபல் மார்க்கெட் பார்த்தாச்சா? அடுத்த சில நியூஸ் பார்த்துருவோம். 3 கார்கோ ஷிப் வந்து ஹிட் பண்ணிட்டதாக மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு. இதுதான் நமக்கு பேனிக் ஆகுது. LPG ஏற்கனவே கிரைசிஸ்க்கு LPGல TTK அண்ட் வந்து 8% வரைக்கும் ஏறி இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அதானி டோட்டல் கேஸ் வந்து 17% வரை ஏறுதா சொல்லப்படுது. அப்புறம் முக்கியமான ஃபிளாஷ் நியூஸ் வேர்ல்ட்ல உலகத்திலே ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னா $300 பில்லியன் ஒரு புது ஆயில் ரிஃபைனரி அமெரிக்காவில் ரிலையன்ஸ் பண்ண போறதாக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ரிலையன்ஸ் 300 பில்லியன் ட்ரம்ப் NDTV டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. 300 பில்லியன் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈரான் ட்ரோல்ஸ் ட்ரம்ப் வந்து ஒரு இறந்த குழந்தைங்க மேல ஏறி நின்று நோபல் இது பண்ற மாதிரி ஈரான்ல ட்ரோல் பண்றாங்க. இது நிக்கல் டி செட்டில வந்திருக்கு. சரி, டெக்னிக்கலா மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம வந்து சில லைவ் பார்த்துருவோம். டெக்னிக்கலா மார்க்கெட் இதுதான். நிஃப்டி 50s கீழே விழுந்து போய்கிட்டே இருக்கு பாருங்க. பேங்க் நிஃப்டி எப்படி போகுது பாருங்க, ஃபாலோ ஆகுது. எஸ், நேத்து போட்ட சார்ட் தான் சேம், அது ரைசிங் சேனல் தான். இந்த இடத்துல வந்துட்டா கீழே தள்ள போடலாம். நம்ம இன்னொரு சப் ஏரோ போட்டோம், அந்த இடம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்த உடைக்க முடியாம 24,370ங்கிற இடத்த உடைக்க முடியாம கீழ் நோக்கி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு 23,850 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் 450 பாயிண்ட்ஸ் இப்போது வரைக்கும். இன்னும் எவ்வளவு இறங்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு வேலை காரணமாக கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியல. ரைட்டா? இப்போ வந்து மார்க்கெட் இதேதான் டெக்னிக்கலா இந்த தொடர்ந்து இதை நோக்கி இப்படி கீழே வரலாம். ஏதாவது முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் வராத வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. சில லைவ் பார்த்துட்டு இதை முடிப்போம். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது உலகம் அறிந்த விஷயம். சரி, இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ் வந்து கத்தார் சென்ஸ் அவுட் அனதர் எலிவேட்டட் த்ரெட் லெவல் அலர்ட். அதாவது கத்தார்ல வந்து மறுபடியும் ட்ரான்ஸும் மிசைல்ஸும் போயிட்டு இருக்கு, அந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ஓமன் ஏர் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிளைட் டு மஸ்கட் ரீஜனல் டிஸ்டர்பன்ஸ் காண்டி. ஏன்னா ஓமன் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க பக்கத்திலே இருக்கிறதுனால. அப்புறம் 19 பேர் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ல லெபனான்ல கொல்லப்பட்டதாக நியூஸ் வந்திருக்கு. இஸ்ரேல் மிக தாக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள் தலையிட்டும் அவங்க கேட்கிற மாதிரி இல்ல, தாக்கி மக்களை எல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் USA's ஏர் டிஃபென்ஸ் ரெஸ்பாண்டிங் நியூ வேவ் ஈரானியன் மிசைல். UAE நோக்கி அனுப்புற ஈரானிய மிசைல வந்து UAV தடுத்து நிறுத்திருக்கு. அப்புறம் யூரோப் ஹார்ட் ரைட் ஃபிராக்சர் டு US இஸ்ரேல் வார். பிரேக்கிங் ஹிஸ்புல்லா சேஸ் இட் ஃபயர் ராக்கெட்ஸ் இஸ்ரேல் பொசிஷன் சவுத் காயம் இன் சதர்ன் லெபனான். ராக்கெட்டை வந்து இஸ்ரேல் நோக்கி ஹிஸ்புல்லா இப்போதைக்கு லேட்டஸ்டா 3 செகண்ட்ல வந்த நியூஸ். மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து லேட்டஸ்ட் வந்து ஈரான் மேட் டேக்ஸ் ஷிப்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓவர் வார் டேமேஜ். அதாவது ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வரவங்களுக்குலாம் டேக்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஏற்கனவே நைட் வந்து நாங்க எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் நைட் ட்ரம்ப் சொன்னாரு. அதுக்கப்புறமா ஈரான் வந்து அதை மறுத்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ட்ரம்ப் அங்க இடைக்கால தேர்தல் இருக்குல்ல, அதுல வந்து ஓட்டர்கிட்ட கேஸ் பிரைஸ் ஏறாதுங்கிறத நீங்க வாக்குறுதி இது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தது வந்து கல்ஃப் ஏர் ரீலோகேட் ஃப்ளீட் பஹ்ரைன் ஏர்போர்ட் சவுதி அரேபியா சேஃப்டி காண்டி. பாருங்க எவ்வளவு உடைச்சி நாசமாயிருக்கு பாருங்க உலகம். கிட்டத்தட்ட 7,80,000 பேர் லெபனான்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்காங்க, வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பூம்ஸ் வந்து லைவ் வர்றதுனால கீழே அப்படி வந்து
வந்துடும். ஹைட் இன் பஹ்ரைன் எமர்ஜென்சி சைரன். பஹ்ரைன் நோக்கி இவங்க மிசைல் ஈரான் அனுப்பியிருக்காங்க. 11 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனான்ல. இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் யூகேல வந்து மார்ச் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. வெஸ்ட் லெபனான்ல இறப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஐஆர்ஜிசி வந்து கூகுள் டெக்னிக் கம்பெனிஸ்ல அடுத்து நாங்க தாக்கோன்னு இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க ஈரான் பேங்க்ல தாக்குதல் நடத்தினால அடுத்தது வந்து 3 பேர் இஸ்ரேல் லெபனான் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க ஹார்ட்டும் இது சேக்கானதாக நியூஸ் வருது. இப்படி வார் வந்து மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல முடிவு வரணும்னு நம்ம பிரார்த்தித்தனாக இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பயந்து நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.